வணக்கம் நேயர்களே, ரோபோலிக்ஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது விக்ரம் ரவிசங்கர் மற்றும் தகவல்களின் நாயகன் ரோபோ. நடக்க போகிற விஷயங்களையும் நடந்து முடிஞ்ச விஷயங்களுடைய உண்மையான பின்னணி தகவல்களையும் தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. வர வர நடக்க போகிறதா நம்ம சொல்கிற விஷயங்கள் எல்லாம் ரொம்ப சீக்கிரமாகவே நடக்க ஆரம்பிச்சிடுச்சு. அந்த மாதிரி இன்னைக்கு நமக்காக காத்திருக்கிற தகவல்கள் என்னென்னு தெரிஞ்சுக்க நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம் ரோபோ. வணக்கம் விக்ரம், ரெடியா இருக்கியா? புரியுது ரோபோ. நடக்க போகிறதா நம்ம பேசுகிற விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போதே நடக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால தானே இப்படி அவசரப்படுற? உண்மைதான் விக்ரம், அடுத்த நிகழ்ச்சியில் சொல்லிக்கலாம்னு நினைச்சு எந்த மேட்டரையும் விட முடியல. அதுக்குள்ள நடந்து முடிஞ்சு பழைய மேட்டரா ஆயிடுது. இதுலேருந்து என்ன தெரியுது? நாம் இன்னும் கொஞ்சம் நம்ம வேகத்தை இன்க்ரீஸ் பண்ணணும். உன்னோட ஏஜென்ட்டுகள் கிட்ட சொல்லி வை. இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா சப்ஜெக்டுக்குள்ள போக முடியாது விக்ரம். நான் ஸ்டார்ட் பண்றேன். இரு ரோபோ, நானே ஃபர்ஸ்ட் மேட்டரை ஆரம்பிக்கிறேன். சின்னத்தை திரும்ப பெற லஞ்சம் கொடுத்ததாகவும் வாங்கினதாகவும் நடக்கிற விசாரணையில் திடீர்னு என்னென்னமோ நடக்குது. சுகேஷ்ன்றாங்க, நரேஷ்ன்றாங்க. இந்த லிஸ்ட் இதோட முடியாது விக்ரம், இன்னும் நீண்டுகிட்டே போகும். டெல்லி காக்கிகள் கிட்ட நிறைய ஆதாரங்கள் இருக்கிறதா சொல்லப்படுது. உடனடியாக எல்லாரையும் தூக்குனா ஏதாவது எசக ஆகிடும்னு பொறுமையாக ஒவ்வொருத்தராக தூக்குறாங்களோ? சரி, லிஸ்ட்டில் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? அப்படி குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஆனா இப்போதைக்கு 14 பேர் இருக்கிறதா சொல்லப்படுது. அதுல 3 பேர் அமைச்சர்களா. மீதி 11 பேர் யார் யாரு? IPS அதிகாரிகள் உட்பட முக்கியஸ்தர்கள் பலரும் இதில் ஈடுபட்டதற்கான ஆதாரங்கள் இருக்கிறதா. அத்தனை பேரும் தங்களுடைய தனிப்பட்ட செல்வாக்கை பயன்படுத்தி இந்த மேட்டில இருந்து வெளியேற முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்களாம். நீ உன் பாட்டுக்கு சொல்லிட்டு போயிடுவ. இப்போ ஆளாளுக்கு ஏதாவது முயற்சி பண்ணி அதனாலேயே மாட்டிக்க போறாங்க பாரு. அப்படியும் நடக்கலாம் விக்ரம். எப்பன்னு கரெக்டா சொல்ல முடியாது. ஆனா ஒவ்வொருத்தரா மாட்டுவாங்க. நம்ம அடுத்த சப்ஜெக்டுக்கு போலாமா? போலாம். எப்படியாவது மீதி 4.5 வருஷத்தை ஓட்டிடலாம்னு பார்த்தா பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. அவங்களும் என்னதான் செய்வாங்க? எதுவும் செய்யாம இருந்தாலே போது விக்ரம். இருக்கிற கொஞ்ச நாள்ல முடிஞ்ச வரைக்கும் சம்பாதிச்சே ஆகணும்னு நினைக்கிறதுனாலதான் பெரும்பாலானவங்க மாற்றாங்க. இலை கட்சியில அதிகாரத்தை கையில வச்சிருக்கிற முக்கியஸ்தர்கள் எல்லார் மேலையும் ஏதாவது ஒரு ஊழல் குற்றச்சாட்டு இருக்கதான் செய்யுது. எங்க அதிகாரம் போயிடுமோ, கைது பண்ணிடுவாங்களோன்ற பயத்திலேயே இருக்கிறவங்க மக்கள் பணியை எப்படி செய்ய முடியும்? அதுக்கெல்லாம் அவங்களுக்கு நேரம் இல்லை விக்ரம். ஆல்ரெடி 2ஆ உடைஞ்ச கட்சி இப்ப 3ஆ பிரிஞ்சிருக்கு. யார் கூட சேரலாம், யாரை கூட சேர்த்துக்கலாம்னு யோசிப்பாங்களா இல்ல மக்கள் பணியை செய்வாங்களா? எதுவுமே செய்யலைன்னு சொல்லிட முடியுமா? முதன்மை பதவியில் இருக்கிறவர் தான் ஊரா போய் சைக்கிள் கொடுக்குறாரு, அரசாணை வழங்குறாரு. நலத்திட்ட பணிகள்லாம் நடந்துகிட்டு தானே இருக்கு. மறைந்த அவங்க தலைமை இருக்கும்போது அறிவிச்ச திட்டங்களை நிறைவேற்றுறது தான் கவனமா இருக்காங்களே தவிர சூழ்நிலைக்கேற்ற புதிய திட்டங்களை வகுக்கிறத பத்தி யோசிச்ச மாதிரியே தெரியல. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, தண்ணீர் தட்டுப்பாட்டை மனசுல வச்சு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எதுவும் எடுத்தாங்களா, அதை கண்டுக்கிட்டாங்களானே தெரியல. அப்படி மொத்தமாலாம் சொல்லக்கூடாது ரோபோ. தண்ணீர் ஆவி ஆயிடக்கூடாதுன்னு தெர்மோகோல் வச்சு மூட முயற்சி பண்ணாங்களே, மறந்துட்டியா? அதை பத்தி பேசக்கூடாதுன்னு நினைக்கிற விக்ரம். வீணா என் வாயை கிளறாத. ரைட்டு, விடு. அதை பற்றி சமூக வலைத்தளங்களில் ஏற்கனவே நிறைய பேர் அளவுக்கு அதிகமாகவே பேசிட்டாங்க. தெர்மாக்குள் மேட்டரு எல்லாருக்கும் தெரிஞ்சதான் விக்ரம். அந்த ஐடியாவை பண்ணவர் செய்யற காரியங்கள்ல தெரியாத சில விஷயங்களும் இருக்கு விக்ரம். சொல்லட்டுமா? வெளியே தெரியாததை தெரியப்படுத்துறதுக்கு தானே நம்ம நிகழ்ச்சி இருக்கு, சொல்லு. உணவுத்துறையை பார்த்துக்கிறவர் நியாய விலை கடைகளுக்கு அரிசி கொண்டு போற கோணிப்பை வாங்குறத கூட லாபம் இல்லாம செய்ய மாட்டார். ஒரு கோணிப்பை வெளியில நம்ம வாங்கினாலே 10 ரூபாய்க்குள்ளதான் வரும். ஆனா ஒவ்வொன்றும் 15 to 20 ரூபாய் ஆகுதுன்னு கணக்கு காமிக்கிறாங்க. மாநிலம் முழுக்க மொத்தமா எத்தனை கடைகள் இருக்கு, எத்தனை லட்சம் கோணிப்பைகள் வாங்க வேண்டியது வரும். கூட்டி கழிச்சு பாரு விக்ரம். அது ஏதாவது ஸ்பெஷல் கோணிப்பையா இருக்கும் ரோபோ. இதை போய் பெருசா பேசிக்கிட்டு இருக்க. சரி, கோணிப்பையை விடு. பைக்குள்ள போடுற அரிசிக்கு வருவோம். விலையில்லா அரிசியை மக்களுக்கு விநியோகிக்கிறதுக்காக கிலோ 30 ரூபாய்னு கொள்முதல் செய்யப்படுறதா கணக்கு காட்டுறாங்க. ஆனா ஆக்சுவலா கிலோ 20 ரூபாய்க்கு தான் வாங்குறாங்களாம். ஒரு கிலோவுக்கு 10 ரூபாய்னா கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது எங்கேயோ போகுது. இப்படிதான் விக்ரம் ஒவ்வொரு துறையில் நடக்குது. அந்தந்த துறைகளை பார்த்துக்கிறவங்க அவங்கவுங்க இஷ்டத்துக்கு புகுந்து விளையாடுறாங்க. ஆக இலைக்கட்சியில் நிலவர குழப்பத்தில் கட்சிக்குள்ளேயே ஆளாளுக்கு மீன் பிடிக்கிறாங்க. எம்எல்ஏக்களாவது அவங்க தொகுதிக்கு போகிறாங்களா, மக்களை சந்திக்கிறாங்களா? மக்கள் முன்னாடி போய் நின்று உங்களுக்காக நான் இருக்கேன்னு சொல்றதை விட பிரிஞ்சிருக்கிற அணிகளுடைய தலைவர்கள் முன்னாடி போய் நான் உங்க பக்கம்னு சொல்றது தான் இப்போதைக்கு முக்கியம்னு நினைக்கிறாங்க. இதுல மே 1ஆம் தேதி நடக்க இருக்கிற உழைப்பாளர் தின கூட்டத்துக்கு கலந்துக்காதவங்க மேல ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க போறதா அதிகாரத்துல இருக்கிற அணி முடிவு செஞ்சிருக்கு. இதுல இது வேறையா? மற்ற கட்சிக்காரங்களாவது மக்கள் பணி செய்யறாங்களா, அவங்க தொகுதிக்கு போறாங்களா?
இந்த முறை ஆட்சி அமைஞ்சதிலிருந்து சொந்த தொகுதிக்கு மாதம் ஒரு முறையாவது போய் மக்களை சந்திச்சு அவங்க குறைகளை கேட்கிற ஒரே எம்எல்ஏ சூரிய கட்சியின் செயல் தலைவர் தான். அவராவது தொடர்ந்து கடமையை செய்கிறாரு. பாராட்ட வேண்டிய விஷயம்தான் விக்ரம். ஆனா ரீசண்டா தொகுதி மக்களுக்கு பிளாஸ்டிக் குடங்கள் கொடுத்தாருல, அதுல கொஞ்சம் சொதப்பல் ஆயிடுச்சு. ஏன், என்னாச்சு? பிளாஸ்டிக்கை ஒழிக்க பல்வேறு அமைப்புகளும் நிர்வாகங்களும் படாதபாடு பட்டுக்கிட்டு இருக்கும்போது இவர் வழங்கின 2000 பிளாஸ்டிக் குடங்களையும் பிளாஸ்டிக் கவரில் போட்டு கொடுத்துருக்காரு. அத்தனை கவர் எங்கே போகும், என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். பிளாஸ்டிக் பிரச்சனையை விடு ரோபோ. தண்ணியே இல்லாமல் கஷ்டப்படுற மக்கள் வெறும் குடத்தை மட்டும் வச்சு என்ன செய்ய போகிறாங்க? நல்ல பாயிண்ட் விக்ரம். பலம் வாய்ந்த ஒரு பெரிய கட்சிக்கு செயல் தலைவராக இருக்கிற மனுஷன் ஆல்ரெடி மாநகர தந்தையாக இருந்திருக்கார், துணை முதல்வராகவும் இருந்திருக்கிறாரு. இவராவது தண்ணீர் பஞ்சத்திலிருந்து மக்களை காக்க ஆக்கப்பூர்வமான யோசனை ஏதாவது சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும். சரி விடு, அவங்க தலைமை தான் நல்ல முடிவாக எடுக்கணும். ரோபோ, அரசியல் போதும்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது? ஆண்டிப்பட்டி பகுதியில் காக்கிகள் ஆசீர்வாதத்தோட கள்ளச்சாராய பிஸ்னஸ் கொடிகட்டி பறக்குதான். உச்சநீதிமன்ற தீர்ப்பால் டாஸ்மாக் எண்ணிக்கை குறைஞ்சதுனால மறுபடியும் கள்ளச்சாராயம் காய்ச்ச ஆரம்பிச்சுட்டாங்களோ? ஆண்டிப்பட்டியில் ஒரு வீட்டில் வச்சு கள்ளச்சாராயம் காய்ச்சறாருங்கிற தகவல் மாவட்ட கண்காணிப்பாளருக்கு கிடைச்சதும் அவருடைய உத்தரவின் பேரில் ஒரு நாள் அதிகாலை அதிரடியாக நுழைஞ்ச காக்கிகள் சாராய பானைகளை உடைச்சு தயார் நிலையில் 2 கேன்ல இருந்து 100 லிட்டர் சாராயத்தை பறிமுதல் செஞ்சதோட 3 பேரை கைது செஞ்சு கூட்டிட்டு போயிட்டாங்க. ஆனால் ஸ்டேஷன் போனதும் சாராயம் காய்ச்சின ஆளை விட்டுட்டு உடந்தையா இருந்த 2 பேர் மேலே வழக்கு பதிஞ்சு உள்ள தள்ளிட்டாங்க. அதுவும் கள்ளச்சாராய வழக்கல்ல, கஞ்சா வழக்கு. கள்ளச்சாராய வழக்கு எப்படி கஞ்சா வழக்கா மாறிச்சு? பின்னணி என்ன? பல காரணங்கள் சொல்லப்படுது விக்ரம். என்னத்த சொல்ல? ஒவ்வொரு காரணமாக சொல்லு. எது சரியானதுன்னு நேயர்கள் யோசிச்சு புரிஞ்சுக்கிட்டோம். இதுவும் நல்ல ஐடியா தான். கள்ளச்சாராய வழக்கு போட்டால் மாமூல் தடைபடும்னு நினைச்ச உள்ளூர் காக்கிகள் தான் கஞ்சா கேஸ் போட்டாங்கன்னு சிலர் பேசிக்கிறாங்க. கள்ளச்சாராய வழக்கு போட்டால் அரசுக்கு கெட்ட பேர் வந்துடும்னு உயர் அதிகாரிகள் சொல்லி தான் கஞ்சா கேஸ் போட்டதா வேறு சிலர் பேசிக்கிறாங்க. அந்த பகுதியில் குடிசை தொழில் மாதிரி நிறைய வீடுகளில் சாராயம் காய்ச்சிக்கிட்டு இருந்த காலகட்டம்லாம் இருந்திருக்கு. ஆனால் முழுசாக ஒழிக்கப்பட்ட பிறகு மறுபடியும் ஒரு வீட்டில் தைரியமாக ஆரம்பிச்சிருக்காங்கன்னா காக்கிகள் உதவி இல்லாமல் செஞ்சுருக்க முடியுமா? நீ சொல்கிறத வச்சு பார்த்தா உள்ளூர் காக்கிகள் தான் காரணம் நினைக்கலாம். ஆனால் மாவட்டத்தை கண்காணிக்கிற அதிகாரிக்கு தகவல் கிடைச்சு அவர் உத்தரவால தானே நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. அந்த ஆங்கிளில் பார்த்தா உயரதிகாரிகள் தான் கேஸை மாற்றி போட சொன்ன மாதிரி இருக்குது. எப்படியோ அரசுக்கு கெட்ட பேர் வராமல் பார்த்துக்கிட்டாங்கல்ல, விடு. நீ என்ன விக்ரம் இவ்வளோ சாதாரணமாக சொல்லிட்ட? கெட்ட பேர் வரக்கூடாதுன்னா தப்பு வெளியே தெரியாமல் இருந்தால் போதாது, தப்பை நடக்காமல் இருக்கணும். அதுவும் சரிதான். ஆனால் எனக்கு வேற டவுட் வருது. கஞ்சா வழக்கு போடணும்னா கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டதா கணக்கு காட்டணும். அப்போது காக்கிகள் கிட்ட கஞ்சா இருப்பு எப்பவுமே இருக்குமோ? உனக்கு வாய் ஜாஸ்தி ஆயிடுச்சு விக்ரம். தேவையில்லாத டவுட் எல்லாம் கேட்கக்கூடாது. அடுத்த சப்ஜெக்டுக்கு போகலாம். ஓகே, அடுத்த சப்ஜெக்ட் என்ன? ஊட்டிக்கு கூட இருக்கிற ஊர்ல இருக்கிற மின்வாரிய ஊழியர் ஒருத்தர் மின்வாரியத்துக்கு சொந்தமான பொருட்களை திருடி வித்து நல்ல வருமானம் பார்த்துக்கிட்டு இருக்காராம். உயர் அதிகாரிகள் துணையோட இந்த திருட்டு நடக்கிறதால யாரும் கண்டுக்கிறதே இல்லைன்னு சொல்றாங்க. அடப்பாவமே, வேலையை ஒழுங்காக செய்யாத ஊழியர்களால் அரசுக்கு இழப்பு ஏற்படுறத கேள்விப்பட்டிருக்கேன். அரசு சொத்தை திருடி அதில் சம்பாதிக்கிற ஊழியர்களை இப்போதான் கேள்விப்படுறேன். டீட்டெயிலாக சொல்லு. ஊட்டிக்கு கூட இருக்கிற அந்த ஊர் கேரளா கர்நாடக மாநில எல்லையில் இருக்கிறதால அரிசி, மணல், ஹவாலா பணம்னு பல்வேறு கடத்தல் சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்கும். அதோட மின்வாரி அலுவலகத்தில் நடக்கிற திருட்டும் இப்போ வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. காக்கிகளும் இந்த திருட்டு சம்பவத்தை விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதெல்லாம் இருக்கட்டும், திருட்டு எப்படி நடக்குது அதை சொல்லு முதல்ல. அந்த ஊருக்கு மின்சாரம் வழங்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர்கள் உள்ளிட்ட பொருட்கள் எல்லாமே பல ஆண்டுகளுக்கு முன்னாடி போடப்பட்டது. குறிப்பா அங்க இருக்கிற மின் வயர்கள் ஆங்கிலேயர் காலத்தில் போடப்பட்டதாம். இந்த நிலையில புதிய டிரான்ஸ்ஃபார்மர்கள் பொருத்தி புதிய மின் வயர்கள் பொருத்தும் பணிகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. அந்த பணிகளை டெண்டர் எடுத்த வெளிமாநிலத்துக்காரர் ஒருத்தர் மின்வாரிய வயர்மேன் ஒருத்தருக்கு சப்கான்ட்ராக்ட் கொடுத்திருக்காரு. ஏற்கனவே அந்த துறையில் பணி செய்கிறவங்க சப்கான்ட்ராக்ட் எடுக்கக்கூடாதுல்ல? கூடாதான் விக்ரம், சட்டவிரோதமாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு. பல இடங்களில் ஏற்கனவே இருக்கிற பழைய மின்சாதன பொருட்களை நீக்கி புதிய பொருட்களை பொருத்தும் வேலையை உள்ளூரில் உள்ள தன்னுடைய உறவினர்கள் உட்பட பல பணியாளர்களை வச்சு செய்கிறாரு. அகற்றப்பட்ட பழைய மின்சாதன பொருட்களை மின்வாரிய டிப்போல ஒப்படைக்கணும்னு உத்தரவு இருக்கு. ஆனால் அந்த பொருட்கள் எதுவுமே கரெக்டாக டிப்போவுக்கு போய் சேர்றதில்ல. சரியா? வேற எங்கே போகுதா? உள்ளூரில் இருக்கிற பழைய இரும்பு கடைக்கும் கர்நாடக மாநிலம் குண்டல்பேட்டை பகுதியில் உள்ள பழைய இரும்பு கடைகளுக்கு தான் அவை போகுது.
மின் வாரியத்துக்கு சொந்தமான பொருட்களை எப்படி கர்நாடகாவுக்கு கொண்டு போக முடியுது? சோதனை சாவடியில் பிடிக்க மாட்டாங்க? அந்த வயர்மேனுக்கு சொந்தமா 2 வண்டி இருக்கு விக்ரம். தனியார் பதிவன் கொண்ட அந்த வண்டிகள்ல TNEBன்னு எழுதி வச்சிருக்காரு. அதனால அது மின் வாரியத்துக்கு சொந்தமான வாகனங்கள் நினைச்சு சோதனை சாவடிகளில் சோதனை செய்யறதே கிடையாதான். அப்படி போடு, நினைச்சேன். இந்த மேட்டரை உள்ளூர் காக்கிகள் கண்டுபிடிச்சு சம்பந்தப்பட்ட பழைய எறும்பு கடையில நடத்தின விசாரணையில அந்த கடைக்காரரும் திருட்ட ஒத்துக்கிட்டு இருக்காரு. என்ன ரோபோ, எல்லாம் பக்காவா இருக்கு. இருந்தாலும் நடவடிக்கை இல்லைன்னா என்ன அர்த்தம்? ஏன் உயரதிகாரிகள் கண்டுக்க மாட்டாங்க? அந்த டவுட்ல தான் நானும் விசாரிச்சேன் விக்ரம். பிறகுதான் பின்னணி தெரிஞ்சது. அந்த வயர்மேன் இலைக்கட்சிக்காரராம். முக்கிய பொறுப்புல இல்லைன்னாலும் தன்னை பெரிய ஆளா காட்டிக்குவாராம். தன்னுடைய துறையிலேயே பெரிய பெரிய அதிகாரிகளுக்கெல்லாம் பணியிட மாற்ற மாதிரியான காரியங்களை அசால்ட்டா செஞ்சு கொடுத்துருக்காராம். அரசியல் பேக்ரவுண்ட் இருந்தா போதும் போல, என்ன வேணாலும் செய்யலாம். இப்ப இந்த சப்கான்ட்ராக்ட் எடுத்து அவர் செஞ்ச பணிகள் எல்லாம் சரியில்லைன்னு வேற பேசிக்கிறாங்க. இவ்வளவு திருட்டு வேலைகளை செய்யறவர் அதை எப்படி சரியா செய்வாரு? யாராவது துணிஞ்சு இவர் மேல கடுமையான நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நம்புவோம். நம்ம அடுத்த மேட்டருக்கு போலாம். அடுத்ததா ஒரு ஃபாலோ அப் மேட்டர் சொல்றேன் விக்ரம். கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி தேனி மாவட்ட நெடுஞ்சாலையில அதிகாரிகள் சப்போர்ட்டோட தனியார் மதுபான விடுதி இயங்குதுன்னு சொன்னது ஞாபகம் இருக்கா? சூதாட்டம் கூட நடக்குதுன்னு சொன்னியே, ரிக்ரியேஷன் கிளப் தானே? அந்த மேட்டர் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி மாவட்ட ஆட்சியர்ல இருந்து மாவட்ட காக்கி அதிகாரி வரைக்கும் கலக்கத்தை உண்டாக்கிடுச்சுன்னு தகவல்கள் வருது. அவங்கள பத்தி நாம எதுவும் பேசுனது மாதிரி ஞாபகம் இல்லையே. நாம பேசல விக்ரம். ஆனா சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்தா தலைவலி அவங்களுக்கு தானே. ஆமா இல்ல, நீ சொல்றதும் சரிதான். இப்போதைக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? தகவலை நாம வெளியிட்டதும் அது நடக்க வேண்டியது நடந்துகிட்டே இருக்கு விக்ரம். நம்ம டாஸ்மாக் அதிகாரிகளை பத்தி மட்டும்தான் சொன்னோம். ஆனா இதுல தாசில்தார்ல இருந்து நகராட்சி நிர்வாகம் வரைக்கும் பணம் பக்காவா வேலை செஞ்சிருக்கு. அப்போ யாருமே அரசு சம்பளத்துக்கு வேலை செய்யல, தனியார் சம்பளத்துக்கு தான் வேலை செய்யறாங்க போல. எல்லாரும் காசு வாங்கிட்டு இப்படி கண்டுக்காம போனா யார் தான் நடவடிக்கை எடுப்பாங்கன்னு தெரியலையே. இனி நீதி அரசர்கள் தான் இதுக்கு சரியான தீர்வு சொல்லணும்னு பொதுமக்களும் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த மேட்டர் எதுவும் நீதி அரசர்கள் காதுக்கு போகாம பார்த்துக்கிறதுல அதிகாரிகள் கண்ணும் கருத்துமா இருக்காங்க. நீ சொல்ற விஷயம் நீதி அரசர்களுக்கே நேரடியா போய் சேரும்னு அவங்களுக்கு தெரியாது போல. ரோபோ, கேட்கவே மறந்துட்டேன், கோடை வெயிலெல்லாம் எப்படி இருக்கு? உனக்கு தெரியாதா? நீ மட்டும் என்ன வேறு கிரகத்துல இருக்கிற மாதிரியே கேட்குற? இல்ல, உனக்கு தான் எல்லா ஊர்லயும் ஏஜென்ட்டுகள் இருக்காங்களே, அதான் கேட்டேன். உச்சி வெயில் மட்டுமில்ல விக்ரம், காலை வெயிலும் மாலை வெயிலும் கூட மண்டைய புழக்கிறதா தகவல் வருது. உனக்கு என்ன, உன்னா ஏதாவது மேட்ரை சாக்கு சொல்லி குழுன்னு கேரளா பக்கம் போயிடுவேன். கேரளா பக்கம் மட்டும் என்ன வாழுதான்? நம்ம முல்லை பெரியார் அணை நீர்மட்டம் குறைஞ்சிக்கிட்டு வருது. தேக்கடி ஏரி வறண்டு போயிருக்கு. வெயில்ல வெளியில வர மக்கள் பயப்படுறதுனால தேக்கடிக்கு சுற்றுலா பயணிகள் வருகையை கம்மின்னா பார்த்துக்கோ. கேரளானதும் தான் ஞாபகம் வருது. நம்ம கண்ணகி கோயில் திருவிழா பற்றி ஏதாவது விசேஷமான தகவல் இருக்கா? வெயில் கேரளான்னு நீ ஆரம்பிக்கும் போது எதையாவது கிண்டுவேன்னு எனக்கு தெரியும் விக்ரம். கண்ணகி கோவில் திருவிழா வருகிற சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நடக்குது. அதாவது மே 10ஆம் தேதி விக்ரம். அதுக்கான 2 மாநில அரசு துறை அதிகாரிங்க கலந்துக்கிட்ட மீட்டிங் நடந்து முடிஞ்சிருக்கு. அது தெரியும். அந்த மீட்டிங்கில் என்ன ஸ்பெஷல்னு தான் உன்கிட்ட கேட்டேன். மீட்டிங்கில் அப்படி ஒன்றும் பெருசா இல்லை. தேனி இடுக்கி கலெக்டர் கலந்துக்கிட்டாங்க, அவ்வளோதான். என்ன ரோபோ, சாதாரணமாக சொல்லிட்டேன். விவாதம் எல்லாம் காரசாரமாக நடந்ததா தகவல் வந்திருக்கு. உனக்கு ஒன்றும் தெரியாதா? விவாதம் நடந்தது விக்ரம். எனக்கு என்னமோ அது வழக்கமான விவாதமாக தான் தெரிஞ்சது விக்ரம். 2 கலெக்டர் 2 மாவட்ட அரசு துறை அதிகாரிங்க கலந்துக்கிட்டாலும் மீட்டிங் என்னவோ கேரள வனத்துறை சொல்றதை கேட்கறதுக்கு போட்ட மீட்டிங் மாதிரியே தெரிஞ்சது. எது, தேக்கடி பெரியார் புலிகள் காப்பக வனத்துறை சொல்றதை கேட்கறதுக்கா? ஆமா விக்ரம். 2 மாநில வன எல்லையில் அமைஞ்சிருக்கிற கோயில் இந்த மங்களதேவி கண்ணகி கோவில். அதுக்கு குமுளிலிருந்து 16 கிலோமீட்டர் கரடுமுரடான பாதையில தான் போகணும். 4 சக்கரங்களையும் பிரேக் பிடிக்கிற கமாண்டர் ஜீப் மட்டும்தான் போகும். பக்தர்கள் அதில் தான் தொத்திக்கிட்டு கோயிலுக்கு போய் வரணும். சுற்றுப்புற சூழலை பாதுகாக்கிறதுல ஏக கெடுபடி. இதெல்லாம் கேரளா சைடு. தவிர தமிழகத்தை பற்றி எடுத்துக்கிட்டா லோயர் கேம்ப் பழியக்குடியிலிருந்து 10 கிலோமீட்டர் நடந்தே போனால் கோயில் வரும். ஆனால் நம்ம வனத்துக்குள்ளேயும் வாகனம் சென்று வர சாலை இல்லை. இப்போ எதுக்கு சாலைகள் பற்றியெல்லாம் சொல்ல வர்ற? விஷயம் இல்லாமல வனத்துறையை பொறுத்த அளவில் தமிழக கேரளாங்கிற பாகுபாடெல்லாம் கிடையாது. வனச்சட்டம்லாம் ஒன்று தான். என்னதான் நடந்தது மீட்டிங்கில்? கண்ணகி கோயில் திருவிழாவை சிறப்பாக கொண்டாடுறதுக்கு ஆண்டுதோறும் போராடி வருவது தேனி மாவட்ட கண்ணகி அறக்கட்டளை தான் விக்ரம். அவங்களோட கேரளா கண்ணகி அறக்கட்டளையும் சேர்ந்துக்குவாங்க. நெடுநாளைய கோரிக்கை என்னன்னா, கண்ணகி கோயில் திருவிழாவை 3 நாள் நடத்த அனுமதி வழங்கணும்னு தான். இந்த மீட்டிங் நடக்கிற இடம் அந்த கோரிக்கையை வைக்க ஏற்ற இடமா? எனக்கு தெரியல, நீயே சொல்ல. அதான் நீயே சொல்லிட்டே விக்ரம்.
3 நாள் திருவிழா நடத்தணும்னு கேட்க வேண்டிய இடம் கலெக்டர்கள் கலந்துக்கிற அந்த மீட்டிங்ல தான். அதை விடவும் தேக்கடி பெரியார் புலிகள் காப்பகம் நினைச்சா கூட 3 நாள் திருவிழா அனுமதி வழங்க முடியாதுதான். ஏன்னா தேக்கடி பெரியார் புலிகள் காப்பகம் தேசிய புலிகள் ஆணையத்தோட கண்ட்ரோல்ல இருக்கு. அதனால 3 நாள் திருவிழாவுக்கு மோத வேண்டிய இடம் அதுதான். அவங்க ஒத்துக்கலன்னா நேரா உச்சநீதிமன்றம் தான் விக்ரம். ஆமாம், அப்படி போகாமல் கண்ணகி அறக்கட்டளை சார்பாக ஏன் இது மாதிரி மீட்டிங்கில் கோரிக்கை வைக்கிறாங்க? அதுவும் தெரிஞ்சுக்கிட்டே. அதான் ஏன்னு தெரியல விக்ரம். இத்தனைக்கும் கண்ணகி கோயில் விஷயமா கோர்ட்டா போய் பழகி வந்தவங்க, பல கோரிக்கைகளை வென்றவங்க, குறிப்பா கண்ணகி கோயிலை தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து அவங்களே பராமரிக்கணும்னு உயர்நீதிமன்றத்தில் ஆர்டர் வாங்கி அந்த பணிக்கு டெண்டர் விட வச்சவங்க, இப்படி 3 நாள் திருவிழாவுக்கு கலெக்டர் மீட்டிங்ல கோரிக்கை வைக்கிறாங்க. கடைசியாக என்னதான் நடந்தது? 3 நாள் திருவிழா பற்றி கலெக்டர்கள் என்னதான் சொன்னாங்க? அவங்க சொன்னதை பார்த்தா பயமா போச்சு விக்ரம். விழா நடக்குமா நடக்காதாங்கிற லெவலுக்கு பேசினாங்க. அதாவது இப்போ தேசிய பசுமை தீர்ப்பாய உத்தரவுப்படி தேக்கடி வனத்துக்குள்ள தனியார் வாகனங்கள் அனுமதி மறுக்கப்பட்டிருப்பது, தேக்கடி வனத்துக்குள்ள இருந்த வாகன நிறுத்துமிடத்தை தேக்கடிக்கு வெளியே ஆனவச்சாலுக்கு கொண்டு வந்ததுன்னு ஆரம்பிச்சாங்க. ஸோ மங்களதேவி கோயிலுக்கு வாகனங்களை அனுமதிக்க முடியாதுன்ட்டாங்களா? மொத்தமாக முடியாதுன்னு சொல்லலை. 10 கிலோமீட்டர் தூரம் உள்ள கரடி கவலைங்கிற பகுதி வரைக்கும் வாகனங்களை அனுமதிக்க முடியும்னு சொல்லிட்டாங்க. எல்லாருக்கும் தூக்கி வாரி போட்டுச்சு. ஏன்னா விழா நடக்கிறதே ஒரு நாள், அதுவும் பக்தர்களுக்கு வனச்சாலையில் காலை 6 மணிக்கு திறந்து விட்டு மாலை 3 மணியோட கோயிலுக்கு போகிற வாகனம் நிறுத்தப்படும். அதுவும் கரடி கவலை வரை தான் வண்டி போகும்னா அதுக்கடுத்து 6 கிலோமீட்டர் போகிறதுக்குள்ள வனத்துறை சொன்ன மாலை 3 மணி வந்துடும். அப்படியே கீழே இறங்கிட வேண்டியதான். அப்புறம் என்னாச்சு? இதை கடுமையாக இருபான்ல கண்ணகி அறக்கட்டளைக்காரங்களும் எதிர்த்தாங்க. சரி இந்த ஆண்டு வழக்கம் போல கோயில் வரை வாகனங்கள் இயக்கப்படும் சொன்னதுதான் மீட்டிங் முடிஞ்சது. என்ன ரோபோ, அப்போ 3 நாள் திருவிழா கோரிக்கை? அதுக்குத்தான் இந்த கரடி கவலை செக் வச்சது. கண்ணகி அறக்கட்டளை ஒரு கோரிக்கை வச்சா கேரளா வனத்துறை ஒரு செக் வைக்குது. அந்த செக்ல இருந்து வெளிவரும்போது கோரிக்கை தன்னால காலியாயிடுது. சரியான டெக்னிக் தான். அப்போ 3 நாள் கண்ணகி திருவிழாவுக்கு என்னதான் வழி? கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேலா திருவிழா நடந்துகிட்டு இருக்கு விக்ரம். அத்தனை வருஷமும் 3 நாள் திருவிழா கோரிக்கை வந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா இப்போதான் கண்ணகி அறக்கட்டளை சார்பா கேரளா உயர்நீதிமன்றம் போறதா சொல்றாங்க. சரி போகட்டும், ஜெயிக்கட்டும், 3 நாள் விழாவை நடத்தட்டும். எனக்கு ஒரு டவுட்டு. தமிழக கேரள வன எல்லைன்னு சொல்ற நம்ம கண்ணகி அறக்கட்டளை கேரள வனத்துறையிட்ட தான் கோரிக்கை வைக்கணுமா? நம்ம வனத்துறையோட பங்கு இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் என்ன? இதுக்கு பேர் தான் போட்டு வாங்குறது இல்லையா விக்ரம்? சொல்றேன். அப்புறம் தேனி மாவட்டத்தை பத்தி சொல்லிட்டேன்னு என்னையுமே திருப்பக்கூடாது. சேச்சா இல்ல ரோபோ, சும்மா சொல்லு. இதுல நம்ம தமிழக வனத்துறையோட பங்கு என்னன்னா, குறிப்பா தேனி மாவட்ட வனத்துறையோட பங்கு என்னன்னா, அதான் சொல்ல வந்துட்டேல, சொல்லு. லோயர் கேம்ப் பழியக்குடியிலிருந்து கண்ணகி கோயில் வரை உள்ள 7 கிலோமீட்டர் பாதை தான் நம்ம ஃபாரஸ்ட் கண்ட்ரோல்ல இருக்கு. ஸோ அந்த பாதையை சரி பண்ணி கொடுத்து தார் சாலையா மாத்தணுங்கிறது தான் நெடுநாளைய கோரிக்கையா இருக்கு. நீ நெடுநாளைன்னா பல வருஷ கோரிக்கைன்னு தானே எடுத்துக்கணும். நிச்சயமா பழியக்குடியிலிருந்து கண்ணகி கோயில் சாலை தார் சாலை ஆச்சுன்னா பக்தர்கள் நிம்மதியா கோயிலுக்கு போய் வருவாங்கிறது தான் தமிழக மக்களின் பல ஆண்டுகால கோரிக்கை. கண்ணகி அறக்கட்டளையின் வேண்டுதலும் அதுதான். ஆனா அது நிறைவேறாமலேயே இருக்கு. வனத்துறை நிறைவேற்றாமையே அதை வச்சுக்கிட்டு இருக்கு. பழியக்குடி டு கண்ணகி கோயில் தார் சாலை போட்டாச்சுன்னா எல்லாம் ஓகேவா? 90% ஓகே ஆயிடும் விக்ரம். அப்புறம் கும்புளி வனச்சாலையை திறந்தா என்ன, திறக்காட்டி என்ன, வண்டி அவங்க விட்டா என்ன, விடாட்டி என்ன, கரடி கவலை வரை அனுமதிச்சா என்ன, அனுமதிக்காட்டி என்ன, மெட்டல் டிடெக்டர் சோதனை நடந்தா என்ன, நடக்காட்டி என்னன்னு பக்தர்கள் ஜம்முன்னு கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க. அப்போ 3 நாள் விழான்றத செகண்டா வைக்கணும். முதல்ல பழியக்குடி டு கண்ணகி கோயில் ரூட்டை தார் சாலையாக்கி கிளியர் பண்ணணும் இல்லையா? சரியா சொன்ன விக்ரம். பழியக்குடி தார் சாலை கிளியர் ஆனா அப்புறம் 3 நாள் திருவிழாவுக்கும் அதிலே போயிட்டு போறாங்க. தமிழகம், தமிழக உரிமை, அது எதுன்னு பேசுற தமிழக அரசு இதுல கவனம் செலுத்தட்டுமே. பல மலைகள்ல பல கோடிகள் செலவழிச்சு மலையை உடைச்சு குடைஞ்சு வனத்துக்குள்ள ரோடு போடுற தமிழக அரசு கண்ணகி கோயிலுக்கும் ரோடு போடலாமே. என்ன நான் சொல்றது? மிகச்சரி ரோபோ. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, தமிழக மக்கள் கேரள வனத்துறை கெடுபிடிகள் மேல வச்சிருந்த கோபத்தை அப்படியே ட்ராக்கை மாத்தி விட்டு தமிழக வனத்துறை மேல திருப்பி விட்டுருக்க. கண்ணகிக்காக நல்லா கீ கொடுத்துருக்க. ஆமா விக்ரம், தும்ப விட்டுட்டு ஏன் வாழை பிடிக்கணும்? சரியா சொன்ன ரோபோ. உன்னோட நியாயமான இந்த ஐடியாவை கண்ணகி அறக்கட்டளை கையில் எடுத்துக்குதான்னு பார்ப்போம். அந்த தொகுதி எம்எல்ஏ முயற்சி எடுக்கிறாரான்னு பார்ப்போம்.
மாவட்ட நிர்வாகம் ஒத்துழைப்பு கொடுக்குதான்னு பார்ப்போம். எல்லாத்துக்கும் மேலே தமிழக வனத்துறை மனமிறங்குதான்னு பார்ப்போம். தமிழக அரசு பதில் சொல்லுதான்னு பார்ப்போம். நல்ல மேட்டர்ன்றதை விட நல்ல ஐடியா கொடுத்ததுக்கு நன்றி ரோபோ. இதுக்கெல்லாம் எதுக்கு விக்ரம் நன்றி? நான் என் கடமையை தான் செஞ்சுருக்கேன். இன்னும் இது மாதிரியான சில ஐடியாக்களோடையும் சுவாரஸ்யமான பல ரகசியங்களோடையும் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளை சந்திக்கலாம் விக்ரம். சூப்பர் ரோபோ, அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நேயர்களே, நம்ம நிகழ்ச்சி தொடர்பான உங்கள் கருத்துக்களை robo@newgenmedia.in மின்னஞ்சல் முகவரிக்கு எழுதி அனுப்புங்க. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.